இந்த இடத்துல அம்பேத்கர் சிலை வைக்க கூடாது, இங்க சாமி சிலைலாம் வைக்கணும், கோயில் தான் கட்டணும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியாவே இருக்கே. இன்னைக்கு நம்ம பிறந்த நாள், நம்ம வெளில தெரியணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம்? டேய் யாடா வாங்க சார், சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? இந்த இடத்துல அம்பேத்கர் சிலை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இங்க கோயில் தான் கட்டணும் பிரச்சனையை கிளப்பி விட்டேன். இப்ப அது அமைதியா இருக்கு. என்ன பண்றீங்கன்னா நேரா போங்க, அந்த இடத்துல மறைச்சு பந்தல போடுங்க. பந்தல போட்டு நம்ம பூஜையை போடுறோம். புரியுதா? சரி, அம்பேத்கர் சார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம் பண்றோம். சரியா? போய் ரெடி பண்ணு, போ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நீ பாத்தற நீனா எல்லாம் ரெடி பண்ணியா? எல்லாம் ரெடி பண்ணியா? தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பந்தலுக்கு வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியல, ரோட்ல தான் இடம் இருக்கு. நான் என்ன சொன்னவன்ட்ட, பந்தல ரோட மறைச்சு போடு. ரோட்டை மறைச்சு போட்டுலாம், ரோட மறைச்சு போடு. சரி சார். கடவுளை விட என்ன பெருசு? ரோட மறைச்சு போடு. கடவுள் தான் பெருசு. இது ரெடி பண்ணு, இது ரெடி பண்ணு. பாத்து பூஜை பூஜை எல்லாமே செட் பண்ணியா சார்? பண்ணிச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. வேற என்ன பண்ணணும்? சார் ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன கோயில் கட்ட போறோம், நாங்க அதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். எங்க சாப்பு பிறந்த நாள் வேற இன்னைக்கு. கொஞ்சம் 4-5 மாசமா இந்த பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சமாவது அமைதியா இருங்களேன் சார். இப்படி போக்குவரத்துக்கு இடையூறா இப்படி பந்தல் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது பாருங்க. மக்கள் எப்படி போவாங்க? சரி, நீங்க பெர்மிஷன் வாங்கிக்கீங்க, காட்டுங்க, பெர்மிஷன் காட்டுங்க. என்னத்துக்கு பெர்மிஷன்? பகவானுக்கு எதுக்கு பெர்மிஷன்? பர்மிஷன் எல்லாம் ஏங்க எல்லாருக்கும் சாமிங்க இது, அதுக்கு எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? சாமி கும்பிடுங்க, போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ப்ராப்பர் பெர்மிஷனோட பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க பாதுகாப்பே தரோம். பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. என்ன பர்மிஷன் பேசுறீங்க? ஏன் நீங்க வந்து பர்மிஷன் எதுக்காக இப்ப வந்து தடை போடுறீங்க? மக்களுக்கு இடையூறு பண்ணா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பண்ண முடியும். பாரு எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. மக்களை காப்பாத்ததான் கடவுளே இருக்கு. நீ வந்து பர்மிஷன் இடைஞ்சல் பண்றத பார்த்தா எனக்கு எதுவும் சரியா தோணலையே. பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஹீனா கான். அதான் ஹீனா கான் பேர் தெரியுதுல்ல யாருன்னு. இப்பதானே தெரியுது எதுக்கு பிரச்சனை பண்றது. ஆன்டி சனாதனி. அதுதான். சரிங்க, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பிரச்சனை பண்றதுன்னே வர இடத்தை இப்ப காலி பண்றீங்களா இல்ல எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து பண்ணுங்க. என்ன சும்மா பேசிட்டே இருக்கீங்க? நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தேவலாம் பிரச்சனை பண்ணாத ஃபுல்டா. இந்த பேர் வச்ச உடனே உனக்கு தெரிஞ்சிச்சு நீ யாருன்ட்டு. நீ கிளம்பு. நீ கிளம்பா? அதெல்லாம் கிளம்ப முடியாது சார், நீங்க கிளம்புங்க முதல்ல. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்ன நீ பேசுற? என்ன அப்புறம் சும்மா என்ன? அது ஒரு பொதுவான கடவுள், கும்புறவங்களுக்கு கடவுள், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுள் இல்ல. அதை வச்சுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணிட்டு